நம்ம ஆஃபீஸில் கொடுக்குற ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இல்லை கிளையண்ட் முன்னாடி பேசும்போதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மீட்டிங்கில் டக்குன்னு நம்ம ஏதாவது பேசணும்னு சொல்லும் போதா இருக்கட்டும், சரி விடுங்க ஆஃபீஸ் வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே இல்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயாவது ஒரு கஷ்டமான கான்வர்சேஷன் பண்ணணும், நம்ம அவங்க கூட பேசும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் சரியான பதில் சொல்ல முடியாமல் நான் திணறேனோ அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலோ, இந்த பதட்டமோ இல்லைன்னா இந்த ஒரு அதீதமான ஒரு டென்ஷனோ ஒரு ஆங்ஸைட்டியோ ரொம்ப நார்மல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம அதுக்காக அப்படியே அதை விட்டுட முடியாதுல்ல. நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம பெட்டர் ஆகணும். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கரெக்டாக பேசும்போது அதோட ரீச் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அதோட ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி அதை கரெக்டாக பேச முடியும், நம்ம எப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசணும், நம்ம எப்படி கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. அதில் 2-3 சிம்பிளான ப்ராக்டிஸை இன்னைக்கு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஏதாவது பேசணும்னு நினைக்கும் போது நமக்கு ஆரம்பத்திலேயே அந்த வார்த்தை கரெக்டாக வராமல் இல்லைனா சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாமல் போகிறதுக்கு நமக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுலேயும் ஒரு முக்கியமான 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல் காரணம் நான் ஏதாவது தப்பாக சொல்லிடுவேனோ அப்படிங்கிற பயம். 2வது, நம்ம என்ன சொன்னாலும் எதிர்க்க இருக்கிறவங்க நம்மளை தப்பாக மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்மளுடைய கோணத்துலேருந்து நம்மளுடைய பிரச்சனைகளையோ இல்லை சொல்ல வந்த விஷயத்தையோ அவங்க சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு எப்பவுமே கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது அதுக்குண்டான அந்த புரிஞ்சுக்கிற பிளேமை நம்ம அடுத்தவங்க மேலே தான் போடுவோம். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், நம்மளால ஒரு விஷயத்தை கரெக்டாக கோர்வையா ஆர்டிகுலேஷனோட சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான். பேச்சில் நம்மளை அடிச்சுக்க முடியாது, ஆனால் கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் கரெக்டான டோனில் கரெக்டான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நம்மளால் இஃபெக்டிவாக பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நேரங்களில் நம்மளால் அது முடியறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இது நம்ம பெட்டராக ஆக்கணும் அப்படின்னா யார் மேலேயும் நம்ம டிபெண்டன்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை இன்னும் பெட்டராக பேசுறதுக்கோ இல்லை பெட்டராக டீல் பண்ணுறதுக்கோ நம்மளே நமக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியும். அது எப்படி தெரியுமா? அதுதான் நம்ம ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்து அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதை கோர்வையாக ஒரு ஸ்பீச்சாக வர்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் வீடியோ கேமரா ஆன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் மனப்பூர்வமாக பேசுகிற மாதிரி நீங்கள் பேசி உங்களையே நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபோன் இருக்குது, யாரும் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது 5-7 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்து தூரமாக வச்சுருங்க. அன்றைக்கே பார்க்காதீங்க. ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய 3 முக்கியமான ஸ்டெப் என்ன தெரியுமா? முதல் ஸ்டெப், அந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை திருப்பி வச்சுட்டு அந்த ஆடியோ மட்டும் கேளுங்க. உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் டோன் எப்படி இருக்குது, நீங்கள் சொல்கிற விஷயம் இஃபெக்டிவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு உங்களுடைய குரல் கேட்டால் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை பார்க்காம உங்களுடைய குரல் மட்டும் நீங்கள் கேட்கும்போது, அந்த ஆடியோ மட்டும் கேட்கும்போது உங்கள் மைண்டில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருது, எண்ணங்கள் வருது அப்படிங்கிறத ஒரு புக்கில் நீட்டாக எழுதுங்க. என்னுடைய குரல் இன்னும் ஒசந்திருக்கலாம், சில இடங்களில் நான் ஏற்றத்தாழ்வுகள் சரியாக கொடுக்கல, இல்லை சில இடங்களில் நான் ரொம்ப நல்லா பேசியிருக்கேன், அந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்ன, எது நல்லா பேசியிருக்கீங்க, எதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிற உங்களோட ஐடியாஸை ஒரு ஜேர்னலில் எழுதுங்க. இதை தான் நம்ம வோக்கல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட வோக்கல் இமேஜ் என்ன அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக தெரியறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். 2வது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த வீடியோ எடுத்துகிட்டு ஆடியோவை கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ மட்டும் பாருங்கள். நீங்கள் எப்படி நிற்கிறீங்க, எந்த மாதிரியான உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் நேராக பார்த்து பேசுகிறீங்களா, உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்கள் முகத்தில் தெரியுதா, சொல்கிற விஷயத்தோட ஆழம் உங்கள் முகத்தில் தெரியுதா, தேவையான அளவு புன்சிரிப்பு தரீங்களா, இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவை நோட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட விஷுவல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் எதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக பண்ணலாம், என்னுடைய போஸ்டர் சரியாக இருக்கலாம், நான் பேசும்போது என்னோட முகம் இன்னும் தெளிவாக இருக்கலாம், அந்த மாதிரி என்ன மாதிரியான ஃபீட்பேக் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் இப்போ அந்த விஷுவல் இமேஜ் அப்படிங்கிற காலமில் நீங்கள் எழுதுங்க. இதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் இப்போ அந்த வீடியோ ஆடியோ 2யும் ஆன் பண்ணி உட்காந்து பொறுமையாக ஒரு 2-3 தடவை அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த வோக்கல் இமேஜும் விஷுவல் இமேஜும் கனெக்ட் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக இப்போ கரெக்டுன்னு தோணுது, எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலான்னு தோணுது அப்படிங்கிறதோட நீங்கள் கம்பேர் பண்ணி
அந்த டிஃப்ரென்ஸையும் எங்கே இன்னும் நீங்கள் பெட்டராக பண்ணுங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸையும் இப்போ கிளியராக நோட் பண்ணுங்கள். உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, தேவையான அளவு ஐ கான்டாக்ட் கொடுக்குறீங்களா, தேவையான அளவுக்கு சிரிக்கிறீங்களா, உங்களுடைய கைகள் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் எப்படி இருக்குது, இல்லை கைகளே உபயோகப்படுத்தாமல் நம்ம பேசுகிறோமா, இல்லைன்னா நம்மளோட உடல் மொழியில் நம்ம சொல்ல வர விஷயத்தை ஈஸியாக கன்வே பண்ண முடியுதா, நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, மற்றவங்களோட ஈஸியாக நம்ம கனெக்ட் ஆக முடியுதா அப்படிங்கிற அந்த உணர்வுகள், அந்த ஃபீட்பேக் எல்லாமும் எழுதி வைங்க. இப்போ உங்ககிட்ட 3 காலம் இருக்கும். முதல்ல ஹவ் யூ சவுண்ட், ரெண்டாவது ஹவ் யூ லுக், மூணாவது ஹவ் யூ ஸ்பீக். ஸோ எந்த மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்துறீங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிற அதே பேஷனை உங்களால் இந்த விஷயங்களை ஈஸியாக கன்வே பண்ண முடியுதா அப்படின்னு உங்ககிட்ட இப்போ இந்த 3 விஷயத்துக்கான ஃபீட்பேக்கும் உங்ககிட்டயே இருக்குது. இப்போ அதை எடுத்துட்டு எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் பண்ணலாம், அந்த பெட்டராக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு மேஜிக் வேர்டு தான், ப்ராக்டிஸ். இந்த எக்ஸசைஸை முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸோ இல்லைனா 2 வாரத்தில் ஒரு தடவையோ கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ மெத்தட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இஃபெக்டிவாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் பேச முடியும். இதுக்காக நீங்கள் விடாமல் பண்ண வேண்டிய இன்னும் சில விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல்ல டெய்லி கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக் கொடுக்கறதும், ஒரு நிமிஷமாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்கள் கூட பேசிக்கிறதும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ நான் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்பீடாக பேசுவேன். எங்கள் டீமுக்கும் நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு அது புரியணும், நான் சொல்ல வர விஷயம் கன்வே ஆகணும் அப்படின்னு கான்ஷியஸாக நான் ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்சம் மெதுவாக பேசுவேன். ஆனால் நான் நேச்சுரலாக பேசும்போது பயங்கர ஸ்பீடாக பேசுவேன். பட் அது கேட்குறவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்பீடாக பேசுகிற ஆளாக இருந்தால் எப்படி ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பேசினாலும் அதுவும் அந்த விஷயமும் போய் எடுப்படாது. அப்போ அந்த இன்னொருத்தவங்க கேட்கறதுக்கு இதமாக இருக்கிற அந்த நார்மல் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது, எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தாய்மொழி இருக்குன்னா பெரிய பெரிய வார்த்தைகளும் இது வரைக்கும் யாருமே கேட்காத புதுசான பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுறது ரொம்ப எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங்னா நம்ம சொல்ல வர விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு புரியணும். நான் எப்போவுமே சொல்கிற அதே கீ பாயிண்ட் தான், கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம பேசுகிறத விட அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது, எப்போவுமே நம்ம பேசணும்னு ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற அந்த படப்படப்பு, அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நம்மளை பற்றியே நம்ம நெகட்டிவாக பேசிக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளை பேச விடாமல் அந்த இடத்துல நம்மளை தடுக்கிறது. அதனால் ஒரு தடவை உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் வந்து நம்ம ஏதாவது பேசினா தப்பாகிடுமோ, தப்பான ஆகிட்டு போட்டுங்க, நீங்கள் பேசுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச தான் நம்மளால் எஃபெக்டிவாக பேச முடியும். அதே மாதிரி ஒரு 4-5 பேர் உங்களை தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிட்டு போகட்டும். இங்கே இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோ இம்ப்ரெஸ் பண்ணுறதோ நம்ம வேலை இல்லை இல்லையா? அதனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அந்த நெகட்டிவ் தாட்டை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி, இல்லை நான் பேச தான் போகிறேன், என்னால் இஃபெக்டிவாக கரெக்டான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி என்னால் பேச முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ரெக்கார்ட் அண்ட் ரிவ்யூ மெத்தடை நீங்கள் எத்தனை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அத்தனை நீங்களே ஒரு எஃபெக்டிவ் ஸ்பீக்கராக இருந்தால் உங்களால் பார்க்க முடியும். அது வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான சேலஞ்சிங்கான ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, கரெக்டான வார்த்தைகளும் கரெக்டான டோனும் கரெக்டான ஸ்பீடும் இருக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் ஸ்பீக்கராக வர முடியும். நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.